ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. வானதி பாண்டியோட கடையில் உட்காந்துக்கிட்டு கண்ணன் ப்ரோ கிட்ட எனக்கும் பாண்டியக்கும் இன்றைக்கி ஈவினிங் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் அத்தனை பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாண்டியோட வீட்டிலேருந்து எல்லாரும் வர போகிறாங்க அப்படின்னு தடபுடலை இப்போவே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் வீட்டையே க்ளீனாக நீட்டாக வைக்க என் அம்மா, என் அண்ணன், என் அப்பா, கூடவே என் மாமா, சொந்தக்காரங்க எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பொண்ணு பார்க்குறதுக்கே. பாண்டி மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ண, நிச்சயம் பண்ண, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரட்டும், அதுக்கப்புறம் பாரு எங்கள் வீடே களை கட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பாண்டி மட்டும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்னை தாங்குன்னு தாங்கினான்னு என் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே பாண்டிக்கு ராஜா மரியாதை செய்வாங்க. விழுந்து விழுந்து என்ன கண்டுக்காம என் அம்மா பாண்டியை அவ்வளோ கண்டுப்பாங்க என் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பேசிகிட்டு இருக்காங்க. ஹே என்னடி நீ இப்போவே நீ அந்த லெவலுக்கு யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. பின்ன என்ன, இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது தானே, அதை நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. நீ தான் உட்காந்து இப்படி நொக்குன்னு வண்டியை ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹே என்னடி இப்படி பேசுகிற, இது இல்லைன்னா நான் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு பாண்டி, நான் அதை பற்றி பேசலை, சும்மா நான் சந்தோஷத்தில் அளவில்லாமல் பேசிகிட்டே இருக்கேன். கண்ணன் ப்ரோ நீங்களும் முடிஞ்சால் ஈவினிங்காக பாண்டி கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, நான் இல்லாமலையா, கண்டிப்பாக நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணு பார்க்க தானே போகிறோம், இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படின்னு. ஏன்னா வானத்தியே என்னை கூப்பிடுது, நீ கூப்பிட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ ஒரு பக்கம். இல்லை அது அப்படின்னு கண்ணன் ப்ரோ அவர் அப்படி தான் சொல்வார், நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன நான் சொல்கிறது, வானத்தி சொல்லிடுச்சு, நான் நிற்பேன், அது எப்படி தங்கச்சியோட கல்யாணத்துக்கு அண்ணன் இல்லாமல் அப்படின்னு அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாண்டி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன், நீங்கள் எல்லாரும் கிளம்பி ஈவினிங்காக வந்துடுங்க. எதுக்கு லீவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜ் முடிய போகுது. அம்மா அப்பா எல்லாரும் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்ததும் ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து நிச்சயம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம், என் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலான்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியும் எனக்கு இன்னும் 1-2 மாதத்தில் படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கல்யாணம் வைக்க போகிறாங்களா, இல்லை எனக்கு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு லீவ் வரப்போகுது அதில் கல்யாணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் படிக்க போவேனா என்னன்னு தெரியல. அப்படி நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கக்கூடாதுன்னு நீ சொல்லலாம் மாட்டேல அப்படின்னு. நான் ஏண்டி அப்படி சொல்ல போகிறேன், நீ ரொம்ப ஸ்பீடாக போகிறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. என்ன ஸ்பீடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீ தான் என்னை ஸ்கூட்டியில், அதாவது வண்டியில் கூட்டிகிட்டு போகணும், காலேஜுக்கு ட்ராப் பண்ணணும், நான் உங்ககிட்ட ஜோடியாக வருவேன், காலேஜ் பொண்ணுங்கள்லாம் உன்னை பார்த்து அப்படியே வாயை பொழக்கணும், இதெல்லாம் என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, என்னுடைய ட்ரீமாகவே நான் வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னெல்லாம் வானத்தி பாண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு வானத்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாண்டியுமே என்ன இவ இந்த அளவுக்கு ஆசைப்பட்டுட்ருக்கா, நமக்குமே ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பல்லவன் காலேஜுக்கு கிளம்பிட்டுருக்காரு வழக்கம் போல். அப்போது காயத்ரி கூட சேர்ந்து பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது வழியில் ஒரு லாரி குறுக்க வருது. காயத்ரி கவனிக்காமல் நடந்துட்டுருக்கவும் பல்லவன், என்ன பேபி பார்த்து வா, வழியில் வண்டியெல்லாம் வருதில்ல, நீ இந்த சைடு வா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும், அதான் நீ இருக்கல பேபி, நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காயத்ரி. ஓ அப்படியா, சரி பேபி சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே வந்துட்டுருக்கவும் அந்த பக்கமாக நம்ம சோழன் அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாவி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு ஃபோன் பார்த்துட்டு. ஸோ காயத்ரி அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்து ரொம்பவே ஸ்டன் ஆகுறாங்க. பல்லவன் அவர் பாட்டு கவனிக்காமல் முன்னாடி போயிட்டே இருக்காரு. காயத்ரி எங்கேயே நின்றுடுறாங்க. திரும்பி பார்த்தா காயத்ரி காணுமா. என்ன கயுமா, என்னாச்சு இங்கேயே நின்றுட்ட அப்படின்னு. அங்கே பாரு உன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ மாட்டினேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், இப்போ என்ன பண்ணுறது, வா எங்கேயாச்சும் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமான்னு இப்படி அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்குள்ளேயே சோழன் அவங்கள பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது இது, பல்லவனா, இது காயத்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கனவா நெனவா அப்படின்னு தெரியாமல் சோழன் திரும்பவும் கண்ணு தேய்ச்சி பார்க்குறாரு. பார்த்தா இவங்க தப்பிச்சு ஓடி போயிட்டு அந்த பக்கமாக ஒளிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்களா. அப்போது சோழன் பார்த்துட்டு, இது பல்லவனே தான், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு எங்கே ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் பல்லவா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஜோப்பில் போட்டுட்டு வேகமாக பல்லவனை தேடி சோழன் ஓடுறாரு. அப்போ தான் பல்லவனும் காயத்ரியும் அங்கே ஒரு பைக்கு கீழே உட்காந்து மறைஞ்சிட்ருக்காங்களா. பல்லவா அப்படின்னு உடனே, அண்ணே பார்த்துட்டியா அப்படின்னு.
ஆமாம் இங்கே என்ன நடக்குது? நீங்கள் 2 பேரும் எதுக்கு இப்போ இப்படி ஓடி ஒளிஞ்சு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கீங்க பகல்லே? நீ காலேஜுக்கு போகிறேன்னு தானே சொல்லிட்டு வந்த. ஆமாம் இங்கே என்ன சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணா காலேஜுக்கு தானே கிளம்புறேன் அப்படின்னு. அதெல்லாம் சரி, நீ காயத்ரியோட என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய் காயத்ரி அப்படின்னு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா காயத்ரியுமே. ஆமாம் என்னது அப்படின்னு சொல்லவும், என்னது ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவங்க 2 பேரும் கை கோத்து உட்காந்துட்டு இருந்தாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு பல்லவன் வந்து சோழன் கேட்ட உடனே கையை அப்படியே விட்டுடுறாங்க. ஆமாம் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அதுவாண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, காயத்ரி அங்கே எதையோ பார்த்து பயந்தாளா, அதான் காலேஜுக்கு 2 பேரும் ஒன்றா தானே போகிறோம், அப்படி போயிட்டுருக்கும்போது நான் காயத்ரி பார்த்து கூட்டிகிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதையோ பார்த்து பயந்த மாதிரி தெரியல, என்ன பார்த்து பயந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நீ கற்பனையில் எதோ சொல்கிற அப்படின்னு. டே ஒழுங்கா எந்திரி அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் எந்திரிச்சு திருன்னு முழிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆமாம் இங்கே என்ன நடக்குது? ஒன்று போனால் இன்னொன்று ஆஃபரில் வாங்குற மாதிரி, அண்ணன் போனால் தம்பின்னு பிடிச்சிட்டியா என்ன அப்படின்னு. ஆனால் இப்படி சீப்பாலாம் பேசாதானே அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. டே இதில் நான் தப்பாக என்னடா கேட்டேன்? ஆமாம் காயத்ரி முதல்ல என்ன தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆக்சுவலி அப்படி நடந்து போச்சு, அதுக்கப்புறம் நீ எப்படி பல்லவனை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை தான் லவ் பண்ணேன், ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாமல் தான் நான் உங்களை லவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் ஒய்ஃப் அவங்க நிலா இருக்காங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேனே. அதுக்கப்புறம் தான் உங்களை நான் லவ் பண்ணும்போது, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கும்போது பல்லவன் என்னையே பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அவர் அப்பப்போ உங்களுடைய விஷயமா என்கிட்ட பேசும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. அதான் அவர் நான் உங்களை லவ் பண்ண மாதிரி பல்லவன் என்ன லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தானே எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அதனால தான் நான் பல்லவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. பல்லவன் அங்கே சொல்லாத கையோ சொல்லாத பேபி அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணிகிட்டே இருந்தாரா. டே பல்லவா என்ன செல்லம்மா ஏதோ பேபி கீபின்னு கூப்பிட்ற, நானாச்சும் பரவாயில்ல பேரை சுருக்கி காயுமாம் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ பேபின்ற லெவலுக்கு போயிட்டியா? ஆஹோ இது எத்தனை நாளாக நடக்குது? ஓ இதுதான் அடிக்கடிக்கு அந்த ஃபோன் சேட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் சேட்டிங்கா அப்படின்னலாம் வந்து சோழன் பயங்கரமாக பல்லவனை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஆனால் அப்படின்னு. டே பல்லவா இரு, உன் அண்ணிக்கிட்ட போட்டு கொடுக்கலனா என்ன கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ் நான் வேண்டாண்ணே, நாங்கள் இப்போது லவ் மட்டும் தானே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சேரனுக்கு கல்யாணம், அப்புறம் பாண்டியனுக்கு கல்யாணம், அப்புறம் நான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் தானே எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு. இப்போ நான் கல்யாணத்தை பற்றி பேசவே இல்லையா, இது எவ்வளோ நாளாக நடந்துகிட்ருக்கு, இதை பற்றி சொல்லணும்ல அப்படின்னு. ஆனால் ப்ளீஸ் நான் வேண்டாண்ணே அப்படின்னு. ஏன் எதுக்காக இப்போ அவரை மிரட்டுறீங்க? நான் உங்களை லவ் பண்ணேன், நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் உங்கள் ஒய்ஃப் தானே சொன்னாங்க நாம் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, யாரை லவ் பண்ணுறோன்னு பார்த்து லவ் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் தெரியாமல் லவ் பண்ணிட்டேன், பல்லவனுக்கு கல்யாணம் ஆகலைல்ல, இப்போ நான் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா நான் பல்லவனை லவ் பண்ணுறேன், ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது, உங்களுக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு என்ன பொறாமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வேற என்ன, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், உங்கள் வீட்டுக்கு தானே சொல்ல போகிறீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய தானே போகுது, போய் சொல்லுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு வா பேபி நம்ம கிளம்பலாம், நமக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூப்பிட்டுட்டு காயத்ரி கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்து சோழன் ஸ்டன் ஆகி நின்னுறாரு. என்னடா இது, இந்த காயத்ரியா அன்னைக்கு அப்படி அழுதுகிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்தினது, இப்போ எவ்வளோ தைரியமாக பேசுகிறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நினச்சிக்கிட்டு, எப்படியோ பல்லவன் நடத்தட்டும், எப்படியோ காயத்ரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாம் பண்ண பிரச்சனையிலேருந்து நிலா மூலியமாக வெளியே வந்து இப்போ பல்லவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பல்லவனுமே முதல்ல அந்த பொண்ணு நம்மளை தான் லவ் பண்ணதுன்னு நினச்சிட்டு இருந்தான். வீடு அவனுக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன காயத்ரி, என் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன், வீட்டில் போய் ஏதாச்சும் கோத்து விட்டுற போது, அண்ணன் வாயை வச்சுட்டு அமைதியாக இருக்காது, ஓவராக ஓட்டும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் எதுவும் அவர் செய்ய மாட்டார், அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் காலேஜுக்கு போயிட்டு பல்லவன் சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி திரும்பவும் வராரு. இன்னைக்கு என் பாண்டியண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், வானதியா என் அண்ணனும் லவ் மேரேஜ் தான், அவரை அங்கே போயிட்டு நாங்கள் பொண்ணு பார்க்க போகணும், நான் கிளம்புற பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறமா காயத்ரி வந்து பல்லவன் வந்து வீட்டுக்கு போகிறாரு. சேரனுமே சைட்ல இருந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது அனிஷ்கிட்டையும் சந்தா கிட்ட சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி வாங்க, நாம் வானதியோட வீட்டில் பாண்டி பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரிங்க பையா, ரொம்ப சந்தோஷம் பையா, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்களா. போகும்போது தான் அனுஷ் பையா ஒரு நிமிஷம் அப்படின்னு. என்ன அனுஷ்? இல்லை பையா
உங்கள் தம்பிக்கே நிச்சயம் பண்ண போகிறீங்க, பொண்ணு பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எப்போ பையா கல்யாணம், நீங்களும் சந்தாவும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் அவர் ஒரே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா நிஷே, இப்போ தானே நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்கோம், எங்கள் கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? நானும் சந்தாவும் நல்லா பேசி பழகிக்கிறோம், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறோம், முதல்ல பாண்டிக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பையா, இல்லை கேட்டா அப்படின்னு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் நிஷே, கவலைப்படாத, நீங்கள் 2 பேரும் சந்தாவை கூட்டிகிட்டு கிளம்பி ஈவினிங்கே வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போய் வேலையெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் போயிட்டு கார் எடுத்துகிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. நிலாவுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் பாண்டியும் கிளம்பி வராரா. எல்லாரும் வந்ததுக்கப்புறமா இங்கே கிளம்பி ரெடியாக நிற்கிறாங்க. அண்ணா நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு. நிலா சூப்பராக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே நின்றுட்டு இருக்கும்போது கடைசியாக தான் சோழனும் பாண்டியும் வராரு. பாண்டி வந்த உடனே இங்கே எல்லாரும் கிளம்பி நின்று இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே கிளம்பி திரும்பவும் ரிட்டன் பாண்டிக்கு போயிடுறாரு. இன்னைக்கு பொண்ணு பார்க்க போகிறதுக்காக எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கடையிலேருந்து வந்தவர் இப்படி தெரிஞ்ச உடனே அப்படியே கிளம்பி போயிடுறாரு. இதுக்கு தான் நம்ம அங்கேயே முதல்ல நின்றுடலாம், வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு யோசிச்சோம். ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டுக்கு வந்தோம், எல்லாரையும் பேசி சரி பண்ணலாம், ஆனால் இவங்க யாரையுமே பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரிட்டர்ன் போயிடுறாரு. சோழன் கவனிக்கிறது கிடையாது, அவர் முன்னாடி வந்துடுறாரு. அப்புறம் வந்த உடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா இவ்வளோ லேட்டாக வர, போய் ரெடி ஆக போ அப்படின்னு சொன்ன உடனே சோழனும் ரெடி ஆகிட்டு வந்து நின்றுருக்காங்க. ஏங்க உங்கள் சாரீ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பேசாதீங்க அப்படின்னு இல்லையா கோவப்படுறாங்க. ஏங்க சாரீ நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன் அப்படின்னு. உங்கள் சாரீ புராணெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் என்ன பண்ணேன், என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கீங்க, நீங்கள் பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க லேட்டாக வந்துட்டேன்னு என் மேலே இவ்வளோ கோவமா அப்படின்னு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னவும், சரிங்க சரி அப்படின்னு சோழன் வாயை மூடிட்டு அமைதியாக நின்றுடுறாரு. ஆமாம், ஏன் இவளுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நினச்சிட்டு கிச்சனில் போய் அமைதியாக தண்ணி குடிச்சிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பின்னாடி நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. நிலா ரெடி ஆகிட்டு பல்லவன் ரெடி ஆகிட்டு இருக்காங்களா. அப்போ தான் நிலா வந்து கிச்சன் பக்கம் போகிறாங்க. சோழன் அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்களா. நிலாவும் கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் திரும்புகிறாங்க. சோழன் நின்றுக்கிட்டு பார்த்த உடனே போய் அவங்க முன்னாடி நிற்கவும் சோழன் பயந்துக்கிட்டு அப்படியே கம்முன்னு நிற்கிறாரு. ஏங்க நான் என்ன பண்ணேன், ஏன் என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேட்டதும், நீங்கள் இன்னுமே பண்ணலையா, ஆமாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தால ராகவ் மெசேஜ் பண்ணாரா, பொங்கல் வாழ்த்து அனுப்புனாரா அப்படின்னு கேட்கவும், ஓ அதுக்கு தான் இவ்வளோ கோவப்படுறாளா, தெரிஞ்சிடுச்சா, அந்த உடற்வாய் எல்லாத்தையும் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஆமாங்க அப்படின்னு. ஆமாம் நீங்கள் என்ன ரிப்ளை மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னு. நானா திரும்பவும் நான் பொங்கல் வாழ்த்து தாங்க அனுப்புனேன் அப்படின்னு. பொய் சொல்லாதீங்க சொல்லு, திரும்பவும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு. இல்லைங்க அது வந்து அப்படின்னு, பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புனா நான் அவருக்கு மெசேஜ் அனுப்பிக்க போகிறேன், இல்லைனா எனக்கு திரும்பவும் மெசேஜ் அனுப்பாதீங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் எதுக்கு சோழன் தேவையில்லாமல் கண்டபடி மெசேஜ் அனுப்பி வச்சுருக்கீங்க, அதை நான் தான் அனுப்புனேன்னு ராகவ் இன்னைக்கு ஆஃபீஸில் என்னை படுத்தி எடுத்துட்டு அவங்களுக்கு தெரியுமா கண்டபடி பேசிட்டாரு. எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, வர வர அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, வேறு ஜாப் போய் தேடிட்டு போயிடலான்னாலையும் எனக்கு முடியவே இல்லை, அதாவது எங்கேயும் வேலை கிடைக்கவே இல்லை, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னானே அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அவங்க எல்லாருமே பணம் இன்வெஸ்ட் பண்ணி தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நானே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், என்கிட்ட எங்கே பணம் இருக்குது, நான் பணம் இன்வெஸ்ட் பண்ணி திரும்பவும் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கேயும் போக வழியும் இல்லாமல் அங்கேருந்து வரவும் முடியாமல் நான் தவிச்சுக்கிட்டு அங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய பாஸு, அது தாண்டி வேறு எதுவும் இல்லை. நீங்கள் இப்படியே என்னுடைய பாஸை கண்டபடி பேசினது எனக்கு ரொம்ப கோபமாக வருது சோழன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க ஒரு நிமிஷம், நீங்கள் ஏங்க அவனை திட்டினா நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு. சோழன் அவர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணார், என்னை லவ் பண்ணேன்னு சொன்னார், என்கிட்ட திட்டினாரு, கோவப்பட்டாரு, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இந்த பண்ணி அவரை திட்டினது ரொம்ப தப்பு அப்படின்னு. சாரிங்க அப்படின்னு. சாரி என்கிட்ட கேட்டால் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மெசேஜ் பண்ணது நான் அவர் சரின்னு சொல்லலை, தப்பு தான். ஆனால் அவருக்கு நான் எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டீங்க, எனக்கு ரொம்பவே கோவமாக வருது சோழன் உங்கள் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. எங்க ப்ளீஸுங்க சாரிங்க, இந்த மாதிரி இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் சோழன், இனிமேல் என் ஃபோன் எடுத்து இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணாதீங்க, எனக்கு ஆஃபீஸில் நிறையவே இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு. இல்லை லவ் விஷயம் அப்படி. யாரோட லவ், என்ன லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க கோவப்படாதீங்க, நம்ம பல்லவனை பற்றி தான் அப்படின்னு. பல்லவனா, அவனுக்கு என்ன அப்படின்னு. இல்லைங்க அவன் போகிற போக்க பார்த்தா காலேஜை ஒழுங்காக முடிப்பானான்னு தெரியல, பாண்டிக்கு அடுத்தது அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்பான் போல இருக்குது, நம்மக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லவும், என்ன உளறிட்டு இருக்கீங்க,
பல்லவன்லாம் அப்படி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு. காயத்ரி இருக்கா இல்லைங்க அப்படின்னு. ஆமாம், இப்போ என்ன காயத்ரி கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்களா அப்படின்னு. நான் எதுவும் பண்ணலைங்க. பல்லவன் இருக்கான்ல, அண்ணன் போனால் தம்பின்ற கணக்கா காயத்ரி முதல்ல நான் பேசிகிட்டு இருந்தேன்னா, அதுக்கப்புறம் இப்போ காயத்ரியும் பல்லவனும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். எனது காயத்ரி பல்லவனையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் நம்ப முடியல சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே தாங்க, அவன் ஃபோனை வாங்கி வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடிக்கடிக்க எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நான் கூட ஃப்ரெண்ட் சேட்டிங் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னான் இல்லையா, அப்படி தான் இருக்கும்னு நானும் முதல்ல நினச்சேன். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவன் காயத்ரி கிட்ட தாங்க பேசிகிட்டு இருக்கான். அவன் நீங்கள் நம்பர் செக் பண்ணுவீங்கன்னு ஒரு வேளை வேறு விதமாக கூட சேவ் பண்ணி அவன் வச்சுருக்கலாம் ஃபோனில் கான்டாக்ட் நம்பரை. அதனால நல்லா கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வழியில் போகும்போது அவங்க கையும் காலமாக பிடிச்சி விசாரிச்சதுக்கே அவங்க எல்லாத்தையுமே உண்மையும் சொல்லிட்டாங்க. பல்லவன் சொல்லலை, காயத்ரி தான் சொன்னான். அதனால தான் அவங்கக்கிட்ட அப்படி சொன்னேன். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா பல்லவன் நீங்கள் சொன்ன மாதிரி தான் கேட்பான். நீங்கள் தான் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக முடிவு எடுக்கிறீங்களே, அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சி இந்த விஷயத்தை பற்றி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். அவங்க என்ன இப்போ லவ் தானே பண்ணுறாங்க, யாரும் பண்ணாததை பண்ணலையே, விடுங்க நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இதை பற்றி பல்லவனை ஏதோ ரொம்ப ஓவராக ஓட்டாதீங்க அப்படின்னு. இல்லைங்க, இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆமாம், வாயை மூடிட்டு அமைதியாக வாயை சுருட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். வானத்தோட வீட்டுக்கு இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க நான் வாயே திறக்க மாட்டேன். பொண்ணு எப்படி வைக்கப்பட்டு நிற்குமோ அதை விட சைலண்ட்டாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எம்மாடியோ, எல்லாரும் வேணாலும் இவக்கிட்ட எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நாம் மட்டும் கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ சோழா, உன்னை புரட்டி போட்டு எடுத்துருவா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. ரொம்ப நேரம் கழிச்சு யாருமே, அதாவது பாண்டி வர்றதே கிடையாது. வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் எவ்வளோ நேரம்டா சேரா, டைமே முடிஞ்சிடும் போல இருக்குடா, போகிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. நான் வரலைனாலையும் கேட்காம என்னை கிளப்பி இங்கே உட்கார வச்சுட்டு எப்படி இப்படி வெயிட் பண்ண வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் தான் இங்கே சந்தாவும் அனுஷு கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கண்ணன் ப்ரோவும் வந்து கடையை சாத்திட்டு பாண்டி ஆல்ரெடி கிளம்பிட்டார் இல்லையா முதல்ல, அதனால அவருமே கிளம்பி வந்து ரெடியாக நிற்கிறாரு. ஆனால் எல்லாரும் வந்தாச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வந்து சோழன் சொல்லும்போது, அண்ணன் பாண்டி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. பாண்டி அண்ணன் வரல அப்படின்னு உடனே அவன் எங்கே போயிட்டான் இன்னுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்கிறது கிடையாது. வாணித்தோட வீட்டில் எல்லாருமே ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்னண்ணே இவன் எங்கே போயிட்டான், கொஞ்சம் கூட அவனுக்கு பொறுப்பே இல்லை, அவனுக்கு தானே பொண்ணு பார்க்க போகிறோம், இன்னும் ஆளையே காணுமே அப்படின்னு சோழன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணே, எங்கண்ணா போயிருப்பாரு அப்படின்னு. அதான் நான் சொன்னேனாடா அந்த பொண்ணை கழட்டி விட்டுடுன்னு. அவனுமே அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம எல்லாரும் வற்புறுத்தி அவனுக்கு அந்த பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வராமல் எங்கேயாச்சும் பயந்து ஓடிட்டான் போல இருக்கு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு, அண்ணா ஒருவேளை அவர் சொல்கிற மாதிரி இருக்குமா, எனக்கும் தோணுதுங்க. ஏன்னா வானத்தை வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன போதும் சரி, நீங்கள் பாண்டிகிட்ட கேட்கும்போதும் சரி, அவருடைய முகமே சரியில்லை. உங்ககிட்டயே கல்யாணம் வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன காரணமாக இருக்குன்னா, ஒருவேளை அவருக்கு இப்போ கல்யாணம் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. நாம் அவரை அவசரப்படுத்துகிறோமோ, நாம் சொல்கிறதெல்லாம் சரிதானே, அவருக்கு கல்யாணம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. வானதியோட வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க தான், வானதியும் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் இல்லைண்ணே, ஏன் இவ்வளோ அவசரப்படுத்துகிறாங்க, பாண்டியவும் நாம்ளும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கும் தெரியுதுண்ணே அப்படின்னு நீலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா நிலா இப்போ வந்து இப்படி சொன்னால் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு. இல்லைண்ணா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, பாண்டிக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவரே இன்னும் ஆளே காணுமே, நம்ம எல்லாரும் கிளம்பி ரெடியாக நின்றுட்டுருக்கோம், இன்றைக்கி வானத்தோட வீட்டில் பார்க்க போகிறோன்னு அவங்களுக்கு பாண்டிக்கு நல்லாவே தெரியும்ல, அவர் இன்னும் இங்கே வீட்டுக்கு வரலை, எங்கே இருக்காருன்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு, இது எல்லாத்தையும் வச்சு தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னமோ நிலா சொல்கிறது சரின்னு தோணுதுன்னு, அவனுடைய முகமே சரியில்லைன்னு தான் சோழனும் சொல்கிறாரு. எல்லாருமே அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பையா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாரும் தம்பிக்கிட்ட நல்லா பேசி கலந்து முடிவெடுத்துருக்கலாம்ல, நீங்கள் அவரை அவசரப்படுத்திட்டீங்களா அப்படின்னு தான் அனுஷுமே சொல்லிட்டு இருக்காரு. சந்தாவுக்குமே புரியல, சேரன்கிட்ட வந்து கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இங்கே வாணியத்தோட வீட்டிலேருந்து சேரனுக்கு கால் பண்ணி இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா பாண்டி இன்னும் வரலை, அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு. எங்கே போயிட்டு அவன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வரேங்கன்னு அவனுக்கு தெரியல, நான் காலையில் கூட பார்த்து பேசிட்டு தானே வந்தேன், கடையில் தானே இருந்தான், நானுமே பாண்டிக்கு நிறைய டைம் ஃபோன் பண்ணிட்டேன்,
பண்ணிட்டேன், பாண்டி எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வானதி கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா வந்த உடனே வந்துடுறோம், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு, சீக்கிரம் வந்துடுங்க எல்லாரும் வீட்டில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. மா பாண்டி வீட்டில் எல்லாரும் ரெடியாக இருக்காங்களா, வந்துருவாங்கம்மா நீ வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே சேரன் வீட்லேயும் சரி அங்கே வானதியோட வீட்லேயும் சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பொழுதே போயிடுது. ஸோ பாண்டி வீட்டுக்கே வர்றது கிடையாது. நைட் ஆகிடுது. என்ன அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. தயா நேரமாகுது, நான் சந்தாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அனுஷும் கிளம்பிடுறாரு. கண்ணன் ப்ரோவும் கிளம்பிடுறாரு. எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் காலையில் அப்படின்னு. வீட்டில் இங்கே பிரச்சனை ஆக போகுதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பாண்டி நைட் ஆகிடுச்சு, இருட்டுக்கிச்சு, பொண்ணு பார்க்கவும் போகவே இல்லை, அதனால் வந்து அவரும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இருட்டினதுக்கப்புறமா பாண்டி வீட்டுக்கு வராங்க. அங்கே வானதியோட வீட்டில் பொண்ணு பார்க்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வானதியை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டான் பார்த்தியாமா, நான் தான் சொன்னேன்ல அவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு, நீங்கள் தான் அந்த பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தாம் தும்முன்னு குதிச்சிங்க. இப்போ எங்கே ரவராத்திரி 8 மணிக்கு வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. வானதியுமே அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாண்டிக்கும் சரி அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு சரி மாற்றி மாற்றி ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. பாண்டி வராமல் நாம் என்ன பதில் சொல்கிறது வானதிக்கு அப்படின்னு இவங்க வீட்லேயுமே யாருமே ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அப்போ தான் பாண்டி கரெக்டாக வந்து நிற்கவும் சேரன் போயிட்டு எங்கடா போயிட்டு இருந்தா அப்படின்னு கேட்கவும், அண்ணா அது வந்து அப்படின்னு இன்னைக்கு வானதியை வீட்டில் போக்க போகிறோன்னு தெரியும்ல, எங்கே போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ணா அது வந்து அப்படின்னு, ஏன்டா அப்படி பண்ண அந்த பொண்ணு வீட்லேயே நம்ம வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரலன்னதும் எவ்வளோ ஏமாந்து போயிருக்கோம் வானதியும் அவங்க வீட்டில் எல்லாரும். இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டியாடா, உன் மேலே இருந்த நம்பிக்கையவே இப்போ அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உடைச்சிட்டியாடா, ஒரு நல்ல பேரை வாங்கி இப்போதான் அவங்களே கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க, அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டியாடா, ஏடா அப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண, ஏன்டா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியை போட்டு திட்டின்னு திட்டிக்கிட்டே இருக்காரு. நிலா இருந்துக்கிட்டு அண்ணன் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்லைப்பா பாருப்பா இவன், நான் அத்தனை தடவை உனக்கு படித்து சொன்னல, தள்ளி போடக்கூடாது, எல்லாத்தையும் யோசிச்சு தான் சொல்கிறேன், செஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இவன் கேட்டானா, இப்படி பொறுப்பு இல்லாமல் எவ்வளோ நேரத்துக்கு வரான்னு பாருப்பா, இந்த நிச்சயம் இந்த பொண்ணு பார்க்க போகிறது நடக்கக்கூடாதுன்னு இவன் வேணும்னே தான் அந்த மாதிரி எங்கேயோ போய் இருந்துட்டு இவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கா, ஏன்னு நீ ஏன் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து நிலா கிட்ட வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் பாண்டி எங்கே போயிருந்தீங்க, இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னதெல்லாம் ஓகே தான், ஆனால் அண்ணன் தான் சொன்னார் இல்லை தள்ளி போடக்கூடாது அப்படின்னு, அதுக்கப்புறமும் நீங்கள் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறீங்க பாண்டி, எனக்கு இது புரியலை, உங்கள் சுச்சுவேஷன் எனக்கு புரியுது, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறது, ஆனால் எதுக்காகன்னு நான் காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, இந்த வீட்டில் தங்குறதுக்கு அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு ரூம் கூட நல்லபடியாக இல்லை, அப்படி இருக்கிறப்போ அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் எந்த ரூமில் இருப்பேன், நீங்களே சொல்லுங்கள். அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்கல, அண்ணனுக்கு முன்னாடி ஏற்கனவே சோழன் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இந்த ஊர் நாளை விதமாக பேசுது, இப்போ நானும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா எல்லாரும் என்ன பேசுவாங்க, இந்த சுச்சுவேஷன் எல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பொறுமையாக சொன்னேன், ஆனால் யாருமே என்னை பற்றி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேன்றீங்க, நான் அண்ணனுக்காக தானே யோசிக்கிறேன், ஆனால் அண்ணனே என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் எனக்கு அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை, இதை சொன்னால் நீங்கள் யாருமே ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் அப்படி இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தேன், போதுமா அப்படின்னு இங்கே பாண்டி கோவப்பட்டு பேசிடுறாரு. இதெல்லாம் கேட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஏண்டா ஏன் இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. அப்போதான் நிலாவுடைய மனசு உடஞ்சி போயிடுது. ஏன் பாண்டி அந்த ரூம் சரியில்லை, இந்த பெரிய ரூமில் நான் ஒருத்தையே இருக்கேன்றதுனால நீங்கள் இந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்களா உங்களுடைய கல்யாணத்தேவே. பாண்டி உங்களுக்கு கல்யாணம் ஆனால் நான் அந்த ரூமை காலி பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு நான் வந்துட போகிறேன், நான் சிங்கிளாக தானே இருக்கேன், நான் இந்த ரூமில் வந்துடுறேன், நீங்களும் வானதியும் அந்த ரூமில் இருங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்காக ஏன் பாண்டி நிச்சயத்தையே வேணானீங்க அப்படின்னு. இல்லைங்க நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது, வேண்டாங்க, அவள் உங்களை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா, அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், என்ன பாண்டி சொல்கிறீங்க, ஏண்டா சொல்கிறா நீ அப்படின்னு சோழன் சொல்லவும், ஆமாடா அவங்களுக்கு எதுக்கு ரூமு, அவங்கள வீட்டை விட்டு போய் ஹாஸ்டலில் தங்க சொல்லு, நாம் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ரூமில் இருக்கலான்னு சொல்கிறா, நான் எப்படி அதுக்கு ஒத்துக்க முடியும், அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறுது, ஏன் இப்போ அவங்களுடைய வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது கூட ஒரு விதத்தில் இவங்க இந்த வீட்டில் இருக்கிறதோட காரணம் தான்டா எல்லாமே, அவங்களால தான் நம்ம வீட்டுக்கே நல்லது நடக்குது, அப்படியே வீடு தேடி வந்த மகாலட்சுமியை நம்ம எப்படிடா வீட்டை விட்டு அனுப்ப முடியும், அப்படியே வீட்டை விட்டு அனுப்பலைன்னா கூட சரி, அவள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நடந்த கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவங்களுடைய மனசை அவள் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பா, அப்படி இருக்கிறப்போ எப்படிடா அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு தோணும் அப்படின்னு பாண்டி சொன்னதும் எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி. என்னடா சொன்னா, என்ன வானதி
வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வராததுக்கு முன்னாடியே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காளா? என்னடா நினைச்சிட்டு இருக்கா அவ மனசுல? நிலாவை வீட்டை விட்டு போக சொல்ல அவ யாருடா? நான் தான் சொன்னனே, அவ வாயாடி, அவ உன்னால சமாளிக்க முடியாது, பேசாம அவளை தூக்கி எறிஞ்சிடுடா அப்படின்னு. அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினதுக்கு அப்புறமா வீட்லயும் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா எப்படிப்பா தூக்கி போட முடியும் அப்படின்னு. அதுக்கு நிலாவை வீட்டை விட்டு போக சொல்வாளாடா அவ அப்படின்னு. அப்படி இல்லைன்னா நீயும் தனியா வந்திருப்பாண்டி, நம்ம போய் தனி கொடுத்துனுக்கலான்னு சொல்றானே, அது எப்படி நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போவேன் அப்படின்னு. என்னடா பாண்டி சொல்கிற நீ அப்படின்னு. பாண்டி இல்லைடா, நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினைப்பேன், ஆனால் வீட்டை விட்டு போகணுமா அப்படின்னு சேரன் யோசிக்கிறாரு. கஷ்டமாக இருக்குல்லண்ணே, அப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்? நீ தம்பி நல்லா இருக்கணுன்றதுக்காக தனி கொடுத்தன கூட அனுப்பிவிடுவேண்ணே, ஆனால் அவள் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டானே. உங்களை விட்டுட்டு என்னால் தனியாக இருக்க முடியாதுண்ணே, அவங்களும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. எனக்கு என்னமோ இவர் சொல்கிற மாதிரி இப்போ கல்யாணம் வேணான்னு அவங்க வீட்டில் பேசி பார்க்கலாம், அதுக்கு அவங்க ஒத்துக்கலைன்னா, அவளுக்கு பிடிக்கலைன்னா எங்கள் கல்யாணம் நடக்காமையே கூட போயின்னு போதானே, எனக்கு நீங்கள் எல்லாரும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொன்ன உடனே எல்லாருக்குமே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி சொல்கிறா, இப்போ தான் கரெக்டான ஒரு முடிவு எடுத்திருக்கிற, இவன் சொன்னது தானே சரி, இவன் சொல்கிறத கேட்டு எல்லாரும் நடந்துக்கோங்க அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு போயிடுறாரு. எனக்குமே பாண்டி சொல்கிறது தான் சரின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் எல்லாரும் இப்படியே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லா கேட்கவும், பின்ன என்னங்க உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டு பாண்டியை தனி கொடுத்தன போய் இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அந்த வானத்தி. இப்போவே இப்படி இருக்குன்னா கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவள் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்கு வானத்தி சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்னு. ஐயோ எல்லாரும் கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா அப்படின்னு சேரன் ஒரு பக்கம், பாண்டி நீ தப்பான முடிவு எடுக்கிற, யோசிச்சு பாரு, அது எப்படி வானத்தி வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருவ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களை விட அவள் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது, சேரன் பாண்டியை சமாதானப்படுத்தி வானத்தை கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.